ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட் இட்லி அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். இட்லி பிடிக்காத ஆளே கிடையாது, எல்லாத்துக்குமே இட்லி பிடிக்கும். அந்த வகையில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற இட்லி தமிழ்நாட்டில் தோன்றியது. உலகமெங்கும் அந்த இட்லி பரவி எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு உணவாக இருக்குது. பாரம்பரிய முறைப்படி அந்த இட்லியை தயார் பண்ணி நமக்கு வழங்குறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். ஓகே சார், என் பேர் ஹரிபிரகாஷ். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பைனியர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அந்த காலேஜில் இவங்க மட் இட்லிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த இட்லியை நம்ம கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது பேசிக்காக போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மட் இட்லின்னு சொல்லுவோம். மட் இட்லி பார்த்திங்கன்னா மட்டு ரிங் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா இந்த இட்லியை ஊற்றி பாயில் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக மட் இட்லி பாரம்பரிய முறைப்படி இல்லைனாலும் நாங்கள் சின்ன சின்ன ஆல்டர் பண்ணி கேஸ் மூலிமா பண்ணி பாயில் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது போக நார்மலாக இட்லி, தோசை வெரைட்டி எல்லாமே இருக்குங்க. இதில் நாங்கள் எப்படின்னா கான்செப்ட் ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்னா ஒரு காம்போ மாதிரி சிக்கன் லெக் பெப்பர் காம்போ, பிச்சு போட்ட கோழி காம்போ, அடுத்து பார்த்திங்கன்னா குடல் பெப்பர் ஃப்ரை காம்போ, இது மாதிரிலாம் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் தான். பட் இதில் பார்த்திங்கன்னா 6 ஃப்ரான்ச்சைஸ் இருக்குதுங்க கோயம்புத்தூரில். இதில் பார்த்திங்கன்னா சரணம்பட்டி, அப்புறம் சௌரிபாளையம், ராமநாதபுரம், இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஜோதிபுரம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லொக்கேட்டாக இருக்குங்க. இதில் வேறு இட்லி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் ஆக்சுவலாக மட் இட்லி. அடுப்பில் கேஸ் தானே வச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இது என்ன கான்செப்ட் சார்? இது என்ன பானையா, மண் பானையா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் வித் காப்பர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பானைங்க. இதில் பார்த்தீங்கன்னா மட்டு ரிங் இருக்கும். அந்த மட்டு ரிங்கு மேலே நம்ம டவல் போட்டு அதில் மாவு அப்ளை பண்ணி நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலாக அடுப்பு, இதுக்கு மேலே அந்த அலுமினியம் காப்பர் பாத்திரம், அதுக்கு மேலே மட்டு ரிங்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம இந்த கவுத்தி வச்சோம் அப்படின்னா பாயில் ஆயிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு பாயில் ஆகிடும் சார். இது நார்மல் இட்லியா இல்லாமல் தட்டு இட்லி, அந்த தட்டு இட்லி மாதிரி இருக்குங்க, அது பேர் தான் மட் இட்லி. பாரம்பரியம். இட்லிக்கு என்ன சைட் டிஷ் கொடுக்குறீங்க? இட்லிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சட்னி, சாம்பார், 2 வகையான சட்னி, சாம்பாரும் அதே மாதிரி கொடுக்குறோம். வேறு இது பார்த்திங்கன்னா தோசை, அது போக பார்த்திங்கன்னா இட்லி, நார்மல் இட்லி, வீட்டில் சுடுற இட்லி இருக்குங்களா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். காம்பினேஷன் இருக்குல்ல, இட்லி குடல் குழம்பு அந்த மாதிரி. எஸ் சார், அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான்வெஜ் இருக்கு. இதில் சிக்கன் லெக் பெப்பர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 4 இட்லி வந்துடும், சிக்கன் குழம்பு வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. அதில் பிச்சு போட்ட கோழி இருக்குங்க, பிச்சு போட்ட கோழியும் அதே மாதிரி 4 இட்லி, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி இருக்குது. குடல் பார்த்தீங்கன்னா குடல் பெப்பர் ஃப்ரைங்க, குடல் பெப்பர் ஃப்ரை வாங்கணும்னா அதில் 4 இட்லி, குடல் குழம்பு அந்த மாதிரி இருக்குங்க. ப்ளஸ் ஆட்டுக்கால் பாய இடியாப்பம், ஆட்டுக்கால் பாய இடியாப்பம் அந்த காம்பினேஷன் எல்லாருமே விரும்புவாங்க. அதனால் நம்ம அதையும் பண்ணிகிட்ருக்கோம் சார். அந்த மாதிரி பண்ணிட்டு. சரிங்க. நம்ம டைமிங் எப்படி சார்? நம்ம டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு 6 to 11 அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். மோஸ்ட்லி நம்ம இல்லைன்னா ஒரு 8 o'clock மேலே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் இட்லி கிடைக்காது, ரேருங்க, ரொம்ப ரேரு. அதனால் என்னென்னா நமக்கு ஒரு 10:45 வந்தாலுமே நம்ம இட்லி கிடைக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்குங்க? டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குங்க. எந்த ஒரு இந்த அஜினமோட்டோ ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. நார்மலாக வீட்டில் நம்ம சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்றோம். ஒரு 4 இட்லி சாப்பிட்டாலும் நச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறா அந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி 10 rupees நம்ம இது பண்ணுறோம் ஒரு பீஸுக்கு. அதுக்காக மட் இட்லி பார்த்திங்கன்னா 15 rupees நம்ம வச்சுருக்கோம் சார். அந்த மாதிரி இதில் தயார் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் இருக்குங்க சார்? இது ஆக்சுவலாக பாரம்பரிய முறைப்படி தான் நம்ம பண்ணுறோம். அந்த கான்செப்டே பார்த்திங்கன்னா அதுதான். நம்ம இதை சாப்பிட்டா திருப்தியாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எதுவும் இல்லாமல், ஒரு சில ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் ஒரு மாதிரி ஸ்டொமக்கு இதாகும், ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆகும். ஆனால் இது நம்ம சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை சார், நார்மலாக இருக்குது. எல்லாருமே இன்னொருத்தங்க ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி கிடைக்கல, இந்த காம்பினேஷன், அதாவது இந்த நான்வெஜ் காம்பினேஷன் அதே மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஃபீட்பேக் எல்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. வெஜிடேரியன் இருக்குது, வெஜிடேரியன் இருக்குங்க. வெஜிடேரியன் நம்ம நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றோன்னா, இட்லி தோசை சாப்பிட்டு வேறு ஏதாவது வெரைட்டி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சூரியன் இட்லி, பெப்பர் இட்லி, பன்னீர் பெரட்டல் இட்லி, அந்த மாதிரிலாம் நம்ம கான்செப்ட் வச்சு பண்ணிகிட்ருக்குங்க. மட் இல்லைங்க, நெய்ப்பொடி இட்லி, நெய்ப்பொடி மட் இட்லி, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார்.
பார்சலும் கொடுக்குது. பார்சலும் இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே இருக்குங்க. அப்படிலாம் ரெகுலராக இங்கே வந்து கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போக விரும்புகிறாங்க, நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்கா இல்லை? சார் அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரான்ச்சைஸ் இருக்குங்க சார். சரிங்க. ஒன்று வந்து நமக்கு திருச்சி அந்த இதில் ஒன்று இருக்குது. அப்புறம் ராமநாதபுரம், சௌரிபாளையம், நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ரோட்டில் இது ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து பெருநேக்கம்பாளையம் அதில் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபுரம் இடத்துல லொக்கேட். சரி. இட்லி இல்லாமல் வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்? இட்லி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தோசை ஐட்டம் இருக்குங்க சார். நெய்ப்பொடி தோசை, பட்டர் தோசை, பன்னீர் தோசை, சிக்கன் கறி தோசை, குடல் கறி தோசை. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் கறி தோசை, குடல் கறி தோசை, எக் தோசை இதெல்லாமே இருக்குங்க சார். தோசையும் அதே மாதிரி எல்லோரும் விரும்புவாங்க. எல்லாருமே அது நெய்ப்பொடி தோசை எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த மாதிரி. சரிங்க சார், நிறைய தகவல் சொன்னீங்க. சரிங்க சார், சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளது சார் கிரண் சார் இருந்தாங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8754413734 சார். தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டு இட்லி அப்படின்ற கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். மேலும் வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ரெகுலராக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வேணால் ஒரு